இன்றைக்கி ஒரு அதிசயமான கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை பற்றி கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. இந்த கோவிலோட பேர் சிவ விஷ்ணு ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோபுரம் 5 நிலை ராஜகோபுரம், 7 கலசங்களும் கொண்டது. இதில் சிவனும் இருக்கார், விஷ்ணுவும் இருக்கார். இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமேல் தான் அதிசயத்தை காட்ட போகிறேன். வாங்க போகலாம். பைரவர் இங்கே பாரு, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு போகிற. ஒய் 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 ஒய். கோவிலுக்குள்ளே போகும்போதே நிறைய பைரவர்கள் இருந்தாங்க. இதில் பெருமாள் என்ன நிலையில் காட்சி அளிக்கிறான்னு பார்த்தீங்களா? படுத்திருக்கிற மாதிரி காட்சி அளிச்சிருக்காரு. உள்ளே போனது தான் அந்த அதிசயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளே நிறைய குட்டி குட்டி சன்னதி இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்று பார்த்துட்டே போகலாம். பிள்ளையார் சன்னதி, அப்புறம் இங்கே ஒரு சாய்பாபா இருக்கார். ராதா ருக்மணி சன்னதி. உள்ள ஒரு மண்டபம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மகா குடை இருக்குது. அது ஃபுல்லாக ருத்ராட்சியால் செஞ்சுது. இந்த மகா குடை 11,000 5 முக ருத்ராட்சியால் செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சன்னதி இருக்குது. தெரியுதுங்களா? பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமும் சின்ன சின்ன சன்னதியாக நிறையா இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று. இங்கே சிவனுக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் தனித்தனியாக கொடிமரம் வச்சுருக்காங்க. முருகர் சன்னதி, வள்ளி தேவியனோட அழகாக காட்சியளிக்கிறார். என்ன சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஐகிரிவர். அவருக்கு ஏலக்காய் மாலை போட்டிருக்காங்க. இந்த நவகிரகத்தை 9 சுற்று சுற்றிட்டு அப்படியே சின்ன சின்ன சன்னதியை பார்த்துட்டு நான் சொன்ன அதிசயத்தை பார்க்க போகலாம். நாகலிங்கம் சாமி, அப்புறம் அகத்தியர். இங்கே பாருங்கள், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? இவர் தாங்க கிருபானந்த வாரியார். நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிற அதிசயம் வரப்போகுது. அது என்ன அதிசயம்னா, ஜல நாராயண பெருமாள் இங்கே இருக்கார். அப்படின்னா என்னென்னா, தண்ணிக்குள்ளே பெருமாள் இருப்பார். நம்ம படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் எனக்கு இது அதிசயமாக தான் இருக்குது. இந்த பெருமாள் கோவில் இந்தியாவிலே முதலாக இங்கே தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நேபாள நாட்டில் காட்மாண்டுவில் இருக்கிற ஜலகண்ட பெருமாள் கோவில் மாதிரியே இருக்கும். என்ன அழகாக காட்சி அளிக்கிறாரு ஜல நாராயண பெருமாள். பக்கத்துலேயே ஜல நாராயணி அம்மனும் இருக்காங்க. அவர் பக்கத்தில் ஒரு கல் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு கல்லுன்னா தண்ணிக்குள்ளே முழுகும்ல, ஆனால் அந்த கல் மிதக்கும். இந்த கோவிலில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல்
ஒரு பக்கம் சிவனுக்கும் இன்னொரு பக்கம் விஷ்ணுக்கும் பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் சிவ விஷ்ணு ஆலயம்னு சொல்கிறாங்க போல இருக்குது. விஷ்ணுவோட வலது கையில் அட்சய பாத்திரம் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கோவில் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற திருவள்ளூரில் இருக்குது. அங்கே இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா காக்கலூர் பூங்கா நகரத்தில் இருக்குது. உங்களுக்கும் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பெருமாளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. டாட்டா, பாய்.